டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல். ஒரு முறை மருந்தெடுத்தா ஆயுட்காலம் முழுவதுமே மருந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுடைய பட்டியல். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள்னு இல்லாம உலகத்திலேயே மிக அதிகமான நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நோய்களுடைய தொகுப்புகள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனதில் ஒரு சந்தேகம் வரும். எப்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இயற்கை மருத்துவமோ, தமிழ் மருத்துவமோ, ஆயுர்வேத மருத்துவமோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய்களை சமாளித்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் வரும். அந்த மாதிரி நம்ம மனதில் வரக்கூடிய ஒரு நோய் தான் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு நோய். இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், தைராய்டு நோய் அப்படிங்கிறது இரத்த பரிசோதனை மூலமாக உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டால், அல்லது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் அனைத்துமே உங்களுக்கு தைராய்டு நோய் இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்தது அப்படின்னா, உடனே கொடுக்கப்படுகின்ற தைராய்டு சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை நீங்கள் ஆயுட்காலம் முழுவதும் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்றத சொல்றதை பார்க்கணும். அப்போ ஆயுட்காலம் முழுவதும் மாத்திரைகளை எடுத்தாலும் கூட தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகளோ, தைராய்டு நோயினால் தினசரி வாழ்க்கையில் நாம் அவதிப்படக்கூடிய நிலைகளிலோ மாற்றம் இருக்கிறதான்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான், இல்லையா? அப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய 4 கேள்விகள். ஏன் தைராய்டு நோய் வருது? தைராய்டு நோய் உண்மையிலே குணப்படுத்தக்கூடியதா? தைராய்டு நோய் அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல எந்த உறுப்புகளை பாதிக்கக்கூடியது? 4வது முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, பெரும்பாலும் நம்மை நாமே தேர்ச்சிக் கொள்கின்ற ஒரு கேள்வி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தைராய்டு இருந்தா குழந்தைகளுக்கு வருமா? இல்லை, எங்க அம்மாவுக்கு தைராய்டு இருந்தது, எனக்கு தைராய்டு வந்துருச்சு, அப்ப இது பரம்பரை நோயா? இந்த 4 கேள்விகள் நம்ம மனதில் வரும். முதல்ல தைராய்டு நோய் நமக்கு ஏன் ஏற்படுது? இன்றைக்கு என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா, இதுவரையில நான் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட தைராய்டு நோயாளிகளை பார்த்திருக்கேன். இந்த தைராய்டு நோயாளிகள் ஒவ்வொருத்தருக்கும் அது ஏற்படுகின்ற காரணங்கள் என்ன அப்படிங்கிற மெடிக்கல் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மருத்துவமனையுடைய ரொம்ப சிறப்பு அம்சம். நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்போம், 120 கேள்விகள் கேட்போம். இங்கே மருத்துவமனை வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் வேலை, உங்களோட வயசு, உங்களோட படிப்பு, அப்புறம் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்களோட வாதம், பித்தம், கபம் எப்படி இருக்கு அதை புரிந்து கொள்வதற்கான கேள்விகள். அடுத்து உங்களுடைய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய உங்களோட செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், ஹார்மோன் மண்டலங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு இருக்கக்கூடிய கேள்விகள். அடுத்து உங்களுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத்தம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ரஹார சக்கரங்கள் எப்படி இருக்கு, அதோடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற கேள்விகள். அடுத்து உங்களுடைய அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 அவயங்களுடைய சக்தி ஓட்டங்கள் எப்படி இருக்கு, அதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள். கடைசியா உங்களோட வர்மங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கேள்விகள். இது இல்லாம உங்களுடைய வேலை, உங்களுடைய மன அழுத்தங்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளோட செயல்பாடுகள், ஃபேமிலி ஹிஸ்டரி, ஜெனட்டிக் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நாங்க கேட்போம். இந்த கேள்விகள்லாம் என்னுடைய உதவி மருத்துவர்கள் முதல்ல உங்ககிட்ட கேட்டு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா தான் என்னை பார்க்கறதுக்கே உங்களை அனுப்புவாங்க. எதுக்காக இந்த ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்றோம்னா, ஆயுர்வேதம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்களுடைய படி நம்முடைய உடல்ல நோய்கள் ஏற்படுவது தோஷங்களுடைய அளவுல, தாதுக்களுடைய அளவுல, சக்கரங்களுடைய அளவுல, அவயங்களுடைய அளவுல, வர்மங்களுடைய அளவுல எப்படி இருக்கு, இணை துணை நோய்களோடு ஒரு நோய் உருவாகி இருக்குன்னா அதோடைய அடிப்படை வேர் எங்க இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக நாங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றோம். அப்ப இந்த ப்ராசஸ் உடைய அனாலிட்டிக்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கு தைராய்டு நோய் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான 5 காரணங்களை நம்ம பார்க்கணும். முதல் காரணமாக நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா, தைராய்டு நோய்க்கும் ஈரலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பெரும்பாலும் மறந்து போன தொடர்பா இருக்கிறது தான். இப்போ மாடர்ன் மெடிசன்ல தைராய்டு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆயுர்வேதத்துல, தமிழ் மருத்துவத்துல, இயற்கை மருத்துவத்துல
100% தைராய்டு நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றோம். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்னா, முதல்ல ஆயுர்வேதம் தைராய்டு நோயை ஒரு தைராய்டு உறுப்புடைய நோயாக பார்ப்பது கிடையாது. தைராய்டு நோயை உடலுடைய ராஜ உறுப்புகளுடைய தொடர்பு படுத்தி பார்த்து அந்த நோயை புரிந்து கொள்வதுதான். ஸோ என்னுடைய அனுபவத்துல தைராய்டு நோய்க்கும் ஈரல் நோய்க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கூட அதை ஒத்துக்கிறத பார்க்குறேன். 4 ஃபேக்டர்ஸ் இதுல சப் கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1, உங்க தைராய்டு 2 சுரப்புகளை சுரக்கும். T3, T4 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான அமிலங்களை சுரக்குது. இதுல T4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80% சுரக்கக்கூடியது. ஆனால் இந்த T4 உடம்பால் நேரடியாக உபயோகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு என்சைம், ஒரு ஹார்மோன். T3 தான் நேரடியா உடம்பால உறிஞ்சிக்க முடியும். அப்ப T3 அப்படிங்கிறது 20% தான் நம்ம உடம்பு சுரக்கும். 80% T4ல தான் இருக்கும். அப்ப 80% இருக்கக்கூடிய T4 T3 எப்படி மாறும்? அது ஈரல் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ உடம்புல T4 80% சுரக்குது, ஆனா உடம்பால உறிஞ்சிக்க முடியாது. T3 20% தான் சுரக்குது, உடம்புக்கு அது நேரடியா உறிஞ்சிக்கொள்ள கூடியது. அப்ப இயற்கை பாருங்க அவ்வளவு அழகாக T4 சுரக்கக்கூடிய 80% இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை ஈரல், B12, அயன் மற்றும் ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் இந்த 4 மூலக்கூறுகளை கொண்டு மாற்றம் அடைய செய்து T3 மாத்துறத பார்க்கணும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராப்ளம் எது சார்ந்தது? தைராய்டு சார்ந்ததா, ஈரல் சார்ந்ததா? என்ன கேட்டீங்கன்னா ஈரல் சார்ந்தது. உங்களோட லிவர் எவ்வளோ ஹெல்தியா நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தைராய்டு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்களோட லிவர் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் நோயோ அல்லது ஹைப்பர் தைராய்டிசம் நோயோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு எவ்வளவு அழகாக ஆயுர்வேதம் பார்த்துங்க, இந்த விஷுத்தி சக்கரத்துடைய செயல்பாடு எவ்வாறு மணிப்பூரகத்தை சார்ந்து ஏற்படுகிறது, மணிப்பூரகத்திற்கும் விஷுத்தி சக்கரத்துக்கும் அநாகத சக்கரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறத விளக்குவதை பார்க்கும்போது அவ்வளவு அபரிதமா இருக்கு. எப்படி முன்னோர்கள் இந்த கருத்தை, இந்த அறிவியலை புரிந்து கொண்டார்கள்னு புரியல. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் அதை வேலிடேட் பண்றதை பார்க்கிறோம். ஸோ முதல் விஷயம், உங்களோட தைராய்டு நோய்க்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ஈரல் செயல்பாடு குறைவாக இருப்பது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது காரணம் என்னன்னா ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள். இன்னைக்கு நம்ம யாருமே நம்ம உடம்புல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வாழ்க்கையே நடத்துவது கிடையாது. ரொம்ப உடம்பு முடியாம போகும்போது கால்சியம் குறையுது, B12 குறையுது, D3 குறையுது, மெக்னீசியம் குறையுது, காப்பர் குறையுது, எலக்ட்ரோலைட்ஸ் குறையுதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் படுக்கும் போதுதான் நம்ம இதெல்லாம் பரிசோதனை பண்றோமே தவிர, நம்ம யாருமே உடலுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சத்துக்கள் குறைகின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை, 16 வயது குழந்தை ஒரு ஹைப்போ தைராய்டிசம் நோயோட வரும்போது பெரும்பாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகள் வெறும் தைராய்டு சார்ந்து மட்டும்தான் இருக்கிறத பார்க்கணும். அப்ப தைராய்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பி கொடுக்குவாங்க, வாழ்க்கை ஃபுல்லா அந்த மருந்துகளை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நாம ஆட்டு மந்தை போல தலையாட்டிட்டு வந்துடும். நம்ம யாருமே டாக்டர் கிட்ட, டாக்டர் ஏன் எனக்கு இந்த தைராய்டு நோய் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்கறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் டீப்பா போய் நம்ம உடம்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை நீங்க சந்திக்கும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய அவ்வளவு கேள்வியும் நீங்க கேட்கறதுக்கு தயாராகிறீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டரை போய் நீங்க பார்க்கும்போது நீங்க கொண்டு போற ரிப்போர்ட்லயே ஆல்மோஸ்ட் நீங்க கன்வின்ஸ் ஆயிடுறீங்க, உங்களுக்கு நோய் இருக்கு, இதை குணப்படுத்த முடியாது, இதுக்கு மருந்து தேவை, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து தேவைன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் இந்த நோய்க்கு எவ்வளவு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது காரணம் தூக்கமின்மையும் மன அழுத்தமும். இன்னைக்கு தைராய்டு நோய் இன்றைக்கு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வயசே பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசு, 17 வயசு, 16 வயசு, 10வது, 11வது, 12வது படிக்கிற எல்லா குழந்தையும் இன்னைக்கு தைராய்டு நோயில் இருக்காங்க. ஒண்ணு அந்த பிள்ளைங்க படிப்புக்காக எடுக்கக்கூடிய ஒரு கவனம்,
இல்ல பள்ளிக்கூடங்களும் நாம அந்த குழந்தைகளை போட்டு சாரா பிழிஞ்சு எடுக்கிறோம். இன்னைக்கு என்னதான் அம்மா அப்பாவாக நாம் இருந்தாலும் கூட குழந்தைகளுடைய படிப்புகள் வரும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் மூர்க்கத்தனமா தான் இருக்கிறத பார்க்கணும். நீட்டுக்கு போய் காலையில 4 மணிக்கு அந்த குழந்தைய எழுப்பி குளிக்க வச்சு அவளை சாப்பிட வச்சு கிண்டு கிண்டுன்னு கொண்டு போய் 4ல இருந்து 6 வரையிலும் நீட்டுக்கு பரீட்சை. 6 மணிக்கு அவ வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி 7:30 மணிக்கு ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல்ல 7ல இருந்து சாயந்தரம் 6 வரையிலும் அடி தருமடி கொடுத்து திருப்பி 6 மணிக்கு அப்பான்னு வீட்டுக்கு வந்தா திருப்பி 7ல இருந்து 10 மணி வரலாம் திருப்பி ஒரு பரீட்சை, திருப்பி ஒரு விஷயம். 10 மணிக்கு மேல திருப்பி உட்காந்து ஸ்கூலுக்கு உள்ள விஷயங்களை படிக்கணும். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. 9வதுல ஆரம்பிச்சு 10, 11, 12 3 வருஷம் ஓடும்போது இந்த குழந்தைகளுடைய தூக்கமின்மையும் மன அழுத்தமுமே இன்றைக்கு தைராய்டு நோய்க்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதே போல இன்றைக்கு திருமணத்திற்கு பிறகு நிறைய பேருக்கு தைராய்டு நோய் வரதை பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நார்மலா தான் இருந்தேன், கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் சார் தைராய்டு வந்துருச்சு சார். நீங்க என்னம்மா பண்றீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் சார். ஃபேமிலிலாம் எப்படிமா? நான் தான் சார் குக் பண்ணோம், எல்லாமே நான் தான் சார் பண்ணணும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இன்னும் பெண்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான் நம்முடைய சமூகம் இருக்கிறது. நம்மெல்லாம் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும் போது அம்மாவுக்கு உதவி செய்வது எவ்வளவு முக்கியம், அக்காவுக்கும் தங்கைக்கும் உதவி செய்வது எவ்வளவு முக்கியம், அதே போல கட்டிய மனைவிக்கு உதவி செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து நம்ம யாரும் வளர்க்கறது இல்லை. அப்ப என்ன ஆகுது? அந்த பெண் காலையில எழுந்துக்கணும், வீட்டுக்கு தேவையான சமையல் செய்யணும், அதே போல வேலைக்கும் போகணும், திரும்ப வரணும். இதுல கணவனுடைய தேவைகள், தாம்பத்திய தேவைகள், இது எல்லாத்தையும் சரி கட்டணும். இது கூட மாமனார் மாமியார் இதெல்லாம் வரும்போது 6 மாதம் 8 மாதத்துல அந்த பெண் பாவம் ஹார்மோன்களுடைய மாற்றங்கள், மன அழுத்தங்கள், தூக்கமின்மை நோய்கள் அவர்களுக்கு தைராய்டு நோயை திரும்பி கொண்டு வந்து விட்டுறதை பார்க்கணும். இந்த தைராய்டு நோயே பாவம் இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தையின்மை நோயையே உருவாக்கி விடுவதை பார்க்கணும். ஸோ தூக்கமின்மையும் மன அழுத்தமும் மிகப்பெரிய காரணங்கள். எப்படி இன்றைக்கு ஈரல் செயல்பாடு குறைந்து போகும்போது தைராய்டு பிரச்சனை வருதோ, எப்படி இன்னைக்கு நேரடியாக மன அழுத்தமும் ஊட்டச்சத்து குறைபாடும் தைராய்டு நோயை உருவாக்குதோ, 4வது முக்கியமான காரணம் இன்றைக்கு மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் ஏற்படுகின்ற தைராய்டு நோயை போலவே உடற்பயிற்சியின்மையும் இன்றைக்கு தைராய்டு நோயை உருவாக்குறத பார்க்குறாங்க. நேற்று ஓஎம்ஆர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியுடைய HR ஹெட் என்னை பார்த்திருந்தார். 145 கிலோ அவருடைய இடை. சார் ஐ எம் அ வெரி பிஸி பர்சன் அப்படி இப்படின்னு நிறைய ஒரு 10 நிமிஷம் அவரோட வேலையை பற்றியும் அவரோட தொழிலை பற்றியும் அவரோட சாதனைகளை பற்றியும் நிறைய சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் முடிச்சு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சர்க்கரை நோயிலேருந்து, தைராய்டு நோயிலிருந்து, கொலஸ்ட்ரால்ல இருந்து, ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து, டயபெட்டிஸ்ல இருந்து எல்லாமே மோசமா இருக்கு. அப்போதான் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஏங்க, உங்களுடைய உடலையே நீங்க நிர்வாகம் பண்ண முடியாம இருக்கும்போது நீங்க எப்படிங்க ஒரு 6000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியை நிர்வாகம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்னை பத்தி அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஹெச்ஆரோட பாலிசி, ஒரு குவாலிட்டி ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஹெச்ஆரோட பாலிசி, ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஹெச்ஆரோட பாலிசி, ஒரு எம்ப்ளாயியோட வெல்பீயிங் அண்ட் வெல்னஸ்ங்கிறது ஹெச்ஆரோட பாலிசி. கம்பெனியில இவ்வளோ விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதில் எடுக்க வேண்டிய 1% முயற்சியை கூட எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி சார் மற்ற எம்ப்ளாயியோட ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்ட உடனே அவர் ஒரு நிமிஷம் திகைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சார் ரொம்ப ப்ரெஷர் சார், கம்பெனி ப்ரெஷரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, லிவர் சிரோசிஸ், அப்பா கூட 3 இயர்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது என்னோட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா நடக்கிறேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். நீங்கள் கேட்குறது போது தான் எனக்கு தெரியுது. இதுதாங்க இன்னைக்கு உண்மையான ஒரு விஷயம். மன உணர்ச்சிகளை, உடல் உணர்ச்சிகளை, உடல் தேவைன்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்வதற்கு கூட நம்ம யாருமே நேரம் ஒதுக்குவது கிடையாது. நீங்களே மனசுல கை வச்சு சொல்லுங்களேன். இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, உண்மையிலே ஒரு நாளைக்கு 2000 ஸ்டெப்பு 3000 ஸ்டெப்பு நீங்க நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கூட நம்ம எத்தனை பேர் நடக்கிறோங்க? கோவில் போறோமா, சர்ச்சுக்கு போறோமா, ப்ரேயர் பண்றோமா, நடக்கிறோமா? எதுவுமே கிடையாதுங்க. இந்த உடற்பயிற்சி இல்லாமல் போகக்கூடிய நிலை இன்றைக்கு உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கும் போது அதுவே தைராய்டு நோய்க்கு மிகப்பெரிய ஒரு காரணமா அமையுது இல்லையா?
நாங்க பொதுவா சொல்லுவோம், நம்ம பெரியவங்க எல்லாம் எவ்வளவு புத்திசாலிங்க பாருங்க. தோப்பு கண்ணம் போட்டா தைராய்டு வராதுங்க. ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தோப்பு கண்ணம் போறோம்? பள்ளிக்கூடங்கள்ல வாத்தியாரங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தோப்பு கண்ணத்தை ஒரு பனிஷ்மெண்டா கொண்டு வந்ததுனால தோப்பு கண்ணம் போடுவதே நம்மில் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கும். அந்த காலத்தை நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க வீட்லயே ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பார். காலையில எழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி நெத்தியில விபூதி வச்சுட்டு போய் 11 தோப்பு கண்ணம் போடணும். எப்படி போடணும்? உக்காந்து பிட்ட பகுதி காலில் போய் இடிச்சு எழுந்துக்கணும். இந்த 11 தோப்பு கண்ணம் காலை பிடிச்சிட்டு போட்டுட்டு போனாதான் எங்க பாட்டி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க பாட்டி வந்து ரொம்ப பெரிய போலீஸ்காரங்க மாதிரி, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி, என்னென்னலாம் பண்றோங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. இந்த 10ல் 1 குறைஞ்சதுன்னா கூட ஒரு அடி விழும். திருப்பி 1ல இருந்து ஆரம்பிம்பாங்க. அதுக்காகவே நாங்க யாரும் தப்பு பண்ண மாட்டோம். கரெக்டா 11 தோப்பு கண்ணத்தை அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த பழக்கம் அப்படியே வந்து வந்து இன்று கூட பாத்தீங்கன்னா, நான் காலையில என்னுடைய வேலைக்கு கிளம்பும் போது 11 தோப்பு கண்ணம் போடாம கிளம்புனதே கிடையாது. இந்த பயிற்சியே இன்னைக்கு தைராய்டு நோய்க்கு மிகப்பெரிய மருந்துங்கிறத அறிவியல் உண்மைகள் நமக்கு நிரூபிக்கிறத பார்க்கணும். அப்ப அதை கூட செய்வதற்கு நமக்கு பொறுப்பும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? ஸோ தைராய்டு நோய் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இன்றைக்கு உடற்பயிற்சியின்மை தான். 5வது காரணம் தாங்க ரொம்ப ரொம்ப இன்றைக்கு வருத்தத்திற்குரிய ஒரு காரணம். என்ன தெரியுமா? EDCன்னு சொல்லுவோம், எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க கடையில வாங்கக்கூடிய எல்லா பதப்படுத்தப்பட்ட பொருட்களும் திருப்பி பார்த்தீங்கன்னா பர்மிட்டட் லெவல்ஸ் ஆஃப் EDC ஆடர்னு போட்டிருப்பான். இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் யாரும் அதை படிக்கிறது கூட கிடையாது. எத்தனை பேர் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறீங்க, சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க, ஒரு கோதுமை மாவு வாங்குறீங்க, ஒரு மைதா மாவு வாங்குறீங்க, ஒரு சேமியா வாங்குறீங்க, ஒரு நூடுல்ஸ் வாங்குறீங்க, அதுல அந்த EDC ஆட் பண்ணியிருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க. இன்றைக்கு கலாச்சாரங்களும் அறிவியலும் வளர்ந்த பிறகு எங்கேயோ அமெரிக்காவில் பிரபலமா இருந்த ஒரு உணவு இன்றைக்கு நம்ம வீட்டு சமையலறையில் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வசதியையும் புத்திசாலித்தனத்தையும் இறைவன் கொடுத்த பிறகு கூட அதுல ஒரு ஷார்ட்கட் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய மனிதனுடைய மூளை இன்றைக்கு அந்த பொருள் கெடாமல் இருப்பதற்காக சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் தான் 13 வகையான எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்ற எல்லா பேக்கெட் உணவுகள்லையும் இன்னைக்கு இருக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்குறீங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணுங்கிறது அந்த பள்ளிக்கூடத்துடைய விதி. எத்தனை பேர் நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க? நான் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போயிட்டு அங்க அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றியும், காய்கறி, கீரைகள், பழங்கள், யோகா, மூச்சு பயிற்சி இதோடைய முக்கியத்துவத்தையும், அவர்களுடைய ஆரோக்கியத்தையும், மூளை ஆரோக்கியத்தையும், ஞாபக சக்தியையும், நிறைய குழந்தைகள் இன்றைக்கு டேபு, லேப்டாப்பு, மொபைல்ல அடிக்டா இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவருவதற்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம்காக சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட ஒரு 6000 குழந்தைகள் தான், அவங்க கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்ப 11 o'clock ஸ்நாக் டைம், எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஸ்நாக் டைம்ல நான் கீழே இறங்கி மைக் வச்சுட்டு அந்த குழந்தைகளோட பார்த்துட்டே போறேன். 60% குழந்தைகளுடைய ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? சிப்ஸ் பேக்கெட். 60%. எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. ஒரே ஒரு குழந்தை தாங்க, அந்த 6000 குழந்தைகள்ல நான் பார்த்த ஒரு 500 குழந்தைகள்ல ஒரே ஒரு குழந்தை தான் ஆப்பிள் எடுத்துட்டு வந்தார். மற்றவங்க எல்லாம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான். அப்ப அந்த ஸ்நாக்ஸ் அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னு சொல்றதுக்கான காரணம் புரதம் சார்ந்த, நார்ச்சத்து சார்ந்த உணவு அந்த பிள்ளைங்க சாப்பிடணுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கவங்க இன்னைக்கு அந்த ஸ்கூல் வந்து வெரி ஹை ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூல். ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற ஸ்கூல். அப்ப அதை கட்டி படிக்க வைக்கக்கூடிய குடும்பங்கள் யாருமே நம்ம வந்து நடுத்தரத்திற்கும் கீழ் இருக்க குடும்பங்கள் கிடையாது, எல்லாம் நடுத்தரத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான். ஹைலி எஜுகேட்டட் சொசைட்டில இருந்து தான் அந்த பிள்ளைங்க வருது. அப்படின்னா என்ன ஆச்சு? குழந்தைகளுடைய உணவுல நம்ம கவனமே எடுக்கிறது இல்லை. அப்ப அந்த EDCன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சார்ந்த உணவை குழந்தைகளிலிருந்தே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நாமே ஊக்குவிக்கும் போது அதை சாப்பிடுகின்ற குழந்தைகள் நாளுக்கு நாள், இன்னைக்கு 7 வயசு குழந்தைக்கு நீங்க அந்த பேக்கடு பண்ண ப்ராசஸ்டு ஃபுட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க 12 வயசு வரும்போது தைராய்டு நோயாளி தான். அந்த குழந்தை 16 வயசு வரும்போது சர்க்கரை நோயாளி தான். அந்த குழந்தை 22 வயசு வரும்போது அவளுக்கு கருமுட்டை பையில நீர் கட்டி இருக்கத்தான் செய்யும்.
30 வயசு வரும்போது குழந்தை பிறக்காது. 45 வயசு ஆகும்போது ஹார்ட் அட்டாக் வரதான் செய்யும். 50 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வரதான் செய்யும். ஸோ அந்த இடிசின்னு நீங்க அதே போல அந்த பேக்கரிஸ்லாம் போனீங்கன்னா அழகா அப்படியே கண்ணை பறிக்கிற ஸ்ட்ராபெரி கலர், கண்ணை பறிக்கக்கூடிய எல்லோ கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், கருப்பு கலர், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கலர்ஸ் எல்லாமே இடிசின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ்ல தான் வருது. அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, நாங்க படிக்கிற காலத்தெல்லாம் எங்களுக்கு கேக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் முடிக்கிற வரையிலும் 22 வயசு வரையிலும் மொத்த 22 வருஷத்துலயுமே ஒரே ஒரு முறை தான் கேக் வெட்டி பர்த்டேவே கொண்டாடி. கேக் கடையே கிடையாது எங்க ஊர்ல எல்லாம். உங்களுக்கு கேக் வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க போய் ஆர்டர் பண்ணணும். ஐ மீன் அப்ப கூட நம்ம எல்லாரும் நார்மலா தான் இருந்தோம். இப்பெல்லாம் தெருக்கு தெரு கேக் கடை. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஸ்விக்கிலலாம் நான் பார்க்குறேன், பர்த்டேவா 5 மினிட்ஸ்ல கேக் உன்னோட டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்றேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா அத்தனையும் கெமிக்கல் போடப்பட்ட உணவு அப்படிங்கிறதுல நம்ம யாருமே வந்து கவனம் செலுத்துவது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உணவுகள், இந்த 5 காரணங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய காரணங்களாக இருக்கிறது தைராய்டு நோய்க்கு. ஆனா அதுல எல்லாருமே மறந்து போகின்ற, புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு லிவர் ஃபங்க்ஷன் மோசமாகிறதுக்கு தைராய்டு ஒரு காரணமாகவும், மோசமாக இருக்கக்கூடிய லிவர் ஃபங்க்ஷன் உங்க தைராய்டு நோயை குணப்படுத்தி கொள்ள விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்காம தைராய்டு நோய்க்காக ஒரு மாத்திரையை சாப்பிடுவது மட்டும் எப்படி தைராய்டு நோயை குணப்படுத்தும்? ஸோ இந்த 5 காரணத்துல 3 காரணம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியில வரணும். சரிங்க சார், நீங்க சொல்றீங்க தைராய்டு நோய் வந்துருச்சு, இப்போ ஐ எம் அ தைராய்டு பேஷண்ட், நான் எப்படி குணமாக்குறது? மருந்து சப்ளிமெண்ட் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன், பட் இதை வாழ்க்கை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப இந்த தைராய்டு நோயிலிருந்து முழுசா நான் குணமாவறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 10 வழி சொல்றேங்க. ஒன்னு இல்லைங்க, 10 வழி சொல்றேன் தைராய்டு நோயை குணப்படுத்தி கொள்வதற்கான, தைராய்டு நோயுடைய மாத்திரையிலிருந்து படிப்படியான விடுதலை பெறுவதற்கான, நீண்ட கால தைராய்டு நோயாளியாக இருந்தாலும் கூட தைராய்டுடைய பக்க விளைவை குறைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வதற்கான முறையான 10 வழிகள் நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, தனியா கஷாயம். என்னோட ஃபேவரட். என்னோட ஃபேவரட்னு இதை ஏன் நான் சொல்றேன்னா, நான் முதல்ல தொலைக்காட்சியில பேச ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2008 வருஷத்துல நான் பேச ஆரம்பிச்சேன். கலைஞர் தொலைக்காட்சி அப்பதான் ஆரம்பிச்சாங்க. அப்போதுலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 2008 வருடம் கலைஞர் தொலைக்காட்சியில பேசும்போது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய 4வது நாள் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா கஷாயம். அப்பெல்லாம் உங்களுக்கு டிவியில இந்த மூலிகைகளை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் பெருசா சொல்வதற்கெல்லாம் ஆள் கிடையாது. இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த டைம்ல இருக்கும். அப்ப இந்த 4வது நாள் ப்ரோக்ராம்ல நான் இந்த தனியா கஷாயத்தை எப்படி பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி தைராய்டு நோய் குணமாகும், குறையும் அப்படிங்கிறத, அப்பெல்லாம் நமக்கு ஒரு 10 நிமிடம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துல நான் கன்வின்ஸ் பண்ணணும். இந்த 10 நிமிட அந்த ப்ரோக்ராம் போட்ட பிறகு கலைஞர் டிவில இருந்து அப்ப நிர்வாக தலைவரா இருந்த அமிர்தம் ஐயா வந்து என்ன கால் பண்ணி சொன்னாங்க, என்ன தம்பி நீங்க பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கலைஞர் டிவிக்கு 1000 கால் வந்திருக்கு, எல்லாமே உன்னை கேட்டுதான் வருது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னங்க ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு. என்னப்பா ஏதோ தனியா கஷாயத்தை பத்தி தைராய்டு நோய்க்கு சொன்னியா, எல்லாரும் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பெட்டரா இருக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கப்பா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஒரு தனியா கஷாயம் அவ்வளவு பேர் பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் என்னோட நம்பர் போட ஆரம்பிச்சாங்க. கால்ஸ் எல்லாம் எனக்கு டைரக்டா வர ஆரம்பிச்சது. எதுக்காக இதை சொல்றேன்னா, சென்ற வாரம் கூட மதுரையில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க என்கிட்ட வரும்போது, சார் நான் உங்களை ரொம்ப நாளா டிவியில பார்த்துட்டு இருக்கேன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு. உங்களால தான் சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் உங்களை பார்த்ததே இல்லையேம்மா அப்படின்னு. சொன்னாங்க, இல்லை சார், நீங்க அப்ப எனக்கு வந்து தனியா கஷாயத்தை பத்தி சொன்னீங்க. அப்ப எனக்கு வயசு குறைவு, குழந்தை இல்லாம இருந்தேன். அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது தைராய்டு நோயின்னு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. உடம்பெல்லாம் ஊதி போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க ப்ரோக்ராமை பார்த்துட்டு அந்த தனியா கஷாயத்தை நான் சாப்பிட்டேன். ஒரே மாசத்துல என்னோட எடை குறைஞ்சது. ஒரு 6 மாசத்துல எனக்கு குழந்தை நின்றுச்சு.
இன்னைக்கு நான் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கேன் சார், அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமும் இன்னைக்கும் நான் தனியா கஷாயம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு குரூப் போட்டோலாம் அவங்க கேட்டாங்க, என் கூட எடுத்துட்டு போனாங்க. எதுக்கு சொல்றேன்னா, தீர்க்க முடியாத நோய், வாழ்க்கை ஃபுல்லா மருந்து தேவைன்னு சொல்லக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய தைராய்டு நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி, சுலபமான விலையில்லா மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா தனியா கஷாயம் தாங்க. எப்படி தனியா கஷாயம் பண்ணணும்? 100 மில்லி இல்லை 200 மில்லி தண்ணி எடுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் 5 கிராம் தனியா போடுங்க, ராத்திரியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. காலையில இதை அடுப்புல ஏற்றி கொதிக்க வைங்க. 100 மில்லி 200 மில்லி தண்ணியை 100 மில்லி தண்ணியா குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய தனியா கஷாயத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. ஒரு தைராய்டு நோய் இருக்கவங்க தான் இதை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தைராய்டு நோய் இல்லாதவர்கள் கூட ஒரு ஆரோக்கியத்திற்காக தனியா கஷாயம் சாப்பிடலாம். இப்பெல்லாம் நம்ம வீட்டில் காஃபி, டீ, விதவிதமான உற்சாக பானங்கள், புரோட்டீன் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 2000 ரூபாவது செலவு பண்றோம்ல. எல்லாத்தையும் நிறுத்துங்க. நாளையில இருந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தனியா கஷாயம் சாப்பிடுங்க. 30 நாள் சாப்பிடுங்க. உங்களோட டைஜஷன், உங்களோட மெட்டபாலிசம், சுறுசுறுப்பு, மூளையோட சிந்திக்கிற திறன், தூக்கம், வயிறு உப்புசம், ஈரலோட செயல்பாடு வரை எல்லாமே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். அவ்வளவு அழகாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது தனியா கஷாயம். ஸோ தைராய்டு நோயாளியா நீங்க இருக்கீங்கன்னா, இல்லை பார்டர் லைன்ல இருக்கீங்கன்னா, பெரிய அளவுல நீங்க முதல்ல உபயோகப்படுத்த வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா தனியா கஷாயம். ரெண்டாவது என்னோட ஃபேவரட் அகைன் மாவிலிங்க மரப்பட்டைங்க. பொதுவா அந்த மாவிலிங்க மரம் அப்படிங்கிறது உலகத்திலேயே நீண்ட காலம் வாழக்கூடிய மர வகைகள்ல ஒன்று. பொதுவா அந்த காலத்துல காடுகள்ல பார்க்கக்கூடியது, சில சிவன் கோயில்கள்ல ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய மரங்கள்ல மாவிலிங்கம் ஒன்று. மாவிலிங்க மரப்பட்டையுடைய கஷாயத்தை பற்றி இதுவரையிலும் கிட்டத்தட்ட 3100 ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. தைராய்டு புற்றுநோயை தடுக்குமா, தைராய்டுல வளரக்கூடிய கட்டிகளாக இருக்கக்கூடிய காய்டரை தடுக்குமா, தைராய்டைட்டிஸ் சொல்லக்கூடிய தொற்றை குறைக்குமா, தைராய்டினால் ஏற்படுகின்ற உடல் எடையை குறைக்குமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தைராய்டு கிளாண்ட் சார்ந்த எல்லா விதமான நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்ல மிகப்பெரிய அளவு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு எஸ்பெஷலி தைராய்டு கேன்சர்லையும் காய்டர்லையும் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவிலிங்க மரப்பட்டை தான். இந்த மாவிலிங்க மரப்பட்டை வந்து சாதாரணமா நாட்டு மருந்து கடையில 100 கிராம் 200 கிராம் இல்லை ஒரு அரை கிலோ கேட்டா கூட அதோட விலையே 100 ரூபாய் தான் இருக்கும். நல்லா வாங்கிட்டு வாங்க. எப்படி தனியா கஷாயம் வைக்கிறீங்களோ அதே போல ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுங்க, ஒரு தேக்கரண்டி மாவிலிங்க மரப்பட்டையை போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க, சிறிதளவு தேன் சேருங்க, காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. மாவிலிங்க மரப்பட்டை தைராய்டு நோய்க்கான மிகச்சிறந்த மருந்து, சந்தேகமே வேண்டாம். எஸ்பெஷலி யாருக்குன்னா தைராய்டு வந்த பிறகு நான் 20 கிலோ எடை போட்டுட்டேன், மார்பகம் தளர்ந்து போச்சு, பிட்ட பகுதி பெருசா இருக்கு, தொடை பகுதி ஷேப்லெஸ்ஸா இருக்கு, அடிவயிறு பெருசா இருக்கு, வயிறு ரொம்ப பானை மாதிரி வீங்கி போயிருக்குன்னு இருக்கக்கூடிய ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி மாவிலிங்க மரப்பட்டை உங்களுக்கான சிறந்த தீர்வுன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு பெரிய மருந்து மாவிலிங்க மரப்பட்டை. நாட்டு மருந்து கடைகள்ல சுலபமாக கிடைக்கக்கூடியது, ஆன்லைன்ல கூட இப்ப நிறைய கிடைக்குது. அதனால மாவிலிங்க மரப்பட்டை அந்த கஷாயமாக சாப்பிட்டாலே பெரிய மாற்றத்தை கொடுப்பதை பார்க்கலாம். மூன்றாவது மந்தாரை. இந்த மந்தார மரப்பட்டையோட பயன்கள் அகைன் எப்படி மாவிலிங்க மரப்பட்டை தைராய்டு புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சியில மிகப்பெரிய அளவில் ஈடுபடுத்தப்பட்டு நல்ல முடிவுகளை கொடுத்திருக்கிறதோ, அதே போல தொன்று தொட்டு தமிழ் மருத்துவத்திலும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி இந்த மந்தாரை மரப்பட்டைக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் உண்டுங்க. மந்தார இலைன்னு ஒண்ணு கிடைக்கும் தெரியுமா? நீங்கெல்லாம் அந்த காலத்துல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தையல் இலைன்னு சொல்லுவாங்க. வாழை இலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழை இலை கிடைக்காத இடங்கள்ல தையல் இலைன்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். உலகத்திலேயே வந்து சில வகையான உணவுகள் சில இடத்துல தான் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த மாவை எடுத்துட்டு இந்த மந்தார இலையை, தாமரை பூ போல இருக்கக்கூடிய அந்த இலையில அழகா கையிலேயே
ஈர்க்கு வச்சு அந்த இலையை அப்படியே வந்து ஒரு ஒரு டம்ளர் மாதிரி, ஒரு லோட்டா மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள மாவு போட்டு மூடி இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு கொடுக்கக்கூடிய இட்லிக்கு தான் காஞ்சிபுரம் இட்லின்னு பேர். ரொம்ப ஃபேமஸ். என்னோட கிராண்ட் மதர் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. அவ்வளோ சுவையான ஒரு இட்லி. அந்த இட்லி பண்றதுக்கு அந்த இலையை எது பயன்படுத்துவாங்கன்னா மந்தார இலையை பயன்படுத்துவாங்க. இந்த காலத்துலலாம் கிராமங்கள்ல விவசாய குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு வாழை இலை கிடைக்கும், ஆனா மற்றவங்களுக்கு கிடைக்காது. அப்ப வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த மந்தார இலையை வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவாங்க. அந்த மந்தாரையுடைய மரப்பட்டை இருக்கு பாருங்க, அது இன்றைக்கு தைராய்டுக்கு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று. இந்த மந்தாரை மரப்பட்டையும் ஒரு 100 கிராம் 200 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வரும். அந்த மந்தார மரப்பட்டையை வாங்கி 300 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த மரப்பட்டையுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவ்வளவு அழகாக அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தைராய்டு நோயை, தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற ஈரல் நோய்களை, ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தைராய்டு நோயில பேசிக் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லக்கூடிய நம்முடைய வளர்சிதை மாற்றம் குறைந்து போகும். இந்த மந்தாரையுடைய கஷாயத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். அப்போ அந்த நோயினால ஏற்பட்ட எடை, வயிறு, தொப்பை இதெல்லாம் வேகமா குறையறத நம்ம பார்க்க முடியும். எப்படி வந்து தனியா கஷாயம் ஒரு சிறந்த மருந்தோ அதே போல மாவிலிங்க மரப்பட்டையும் மந்தார மரப்பட்டையும் மிகச்சிறந்த மருந்து. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது கரிசலாங்கண்ணி கீரைங்க. இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிட் சார்ந்த மூலக்கூறுகளும் ஜிங்க் சார்ந்த மூலக்கூறுகளும் நேரடியாகவே ஈரல்ல செயல்பட்டு தைராய்டு சுரப்பியை மேம்படுத்துங்க. நீங்கெல்லாம் கிராமங்கள்ல போயிருக்கீங்கன்னா இன்னைக்கும் பாருங்க, கரிசலாங்கண்ணி கீரையை வந்து வயதுக்கு வந்த பெண்களுக்கும் குழந்தை நிற்காத பெண்களுக்கும் உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதவிலக்கு நேரங்கள்ல மாதவிலக்கு சூதக வாயுவால் சரியாக உதிரப்போக்கு இல்லாத பெண்களுக்கும் அந்த மாதவிலக்கு காலங்கள்ல காலையில எழுந்த உடனே ஒரு 50 இலை கரிசாலை 10 மிளகோடு சேர்த்து அரைத்து கொடுப்பாங்க. அது சாப்பிட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்களோட வயிறு அப்படியே உள்ள போறதை பார்க்க முடியும். அதே போல அந்த மாதவிலக்கு நேரங்கள்ல இரத்த குறைபாடினால் ஏற்படுகின்ற இந்த முகம் வீக்கம், கால் வீக்கம், உடம்பு சோர்வு எல்லாமே மாற்றமடைவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை. நம்ம கலாச்சார மாற்றம் ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியை தலைமுடிக்கு எண்ணெய்க்கு பயன்படுத்த தான் எல்லாரும் பயன்படுத்துறோமே தவிர உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பழக்கம் குறைந்து போய்விட்டது. கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் அது உள்ளுக்கு சாப்பிடலாமா, அது தலைக்குள்ள போடுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கரிசலாங்கண்ணி கீரையை விட சிறந்த காயகல்ப மூலிகை எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் ஈரல் ஆரோக்கியத்திற்கும் உடம்புடைய இரும்பு சத்து, ஈரல் மண்ணீரலுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை கரிசலாங்கண்ணி கீரை. இந்த மண்ணீரல் தான் நம்ம உடம்புல இறந்து போகக்கூடிய இரத்த அணுக்களிலிருந்து இரும்பு சத்தை மீண்டும் உறிஞ்செடுத்து புதிய அணுக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த உறுப்பு எதுனா மண்ணீரல். மண்ணீரல் இல்லைன்னா நம்ம உடம்புல அயன் பிளட் ப்ரொடக்ஷனே வராது. நான் மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், ஈரலையும் மேம்படுத்தணும்னா சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரை தைராய்டு நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து, அதை புரிஞ்சுக்கணும். 5th பெஸ்ட் எதுனா முருங்கைக்கீரைங்க. நம்மலாம் ரொம்ப மெனக்கிடவே வேணாம். வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்ல வந்து தைராய்டு நோயோட ஒருத்தர் 2 பேர் போராடிட்டு இருக்கோம்னா உங்க உணவுல வந்து முருங்கைக்கீரையை வாரம் 2 முறையாவது சேருங்க. முருங்கைக்கீரையை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முருங்கைக்கீரை பித்தவாயு. நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, வாந்தி வரும், பேதி ஆகும். அதனாலே முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. முருங்கை வெந்தா போச்சு, அகத்தி வேகலனா போச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா? இன்னைக்கு முருங்கைக்கீரை எப்படி சமைக்கணும்னே நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. முருங்கைக்கீரையை ஆவியில வேக வைக்கணும், தண்ணி போட்டு வேக வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய ப்ரஹஸ்பதிகளை நான் பார்க்கிறேன், முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்றோம் சார்ன்னு சாப்பிட்றாங்க. அப்படியே பித்தம் அதிகமாகி வாந்தி பேதி அதிகமாயிரும்.
யாராவது ஒத்த தலைவலி இருக்கவங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுங்களேன், முடிஞ்சே போச்சு. கடைசி துளி உடம்பிலிருந்து பித்தம் வெளிவருகின்ற வரை வாந்தியம் பேதியும் படுத்து எடுக்கும். ஆனா முருங்கைக்கீரையை நம்ம ட்ரெடிஷனல் வகையில ஆவியில் வேக வைத்து அந்த முருங்கைக்கீரையை நம்ம உணவா சாப்பிட்டோம்னா அதை விட தைராய்டுக்கு சிறந்த மருந்து கிடையாதுங்க. இதுல வந்து ரொம்ப அழகான என்னோட அனுபவத்தை ஒண்ணு நான் சொல்லணும். நான் வந்து என்னுடைய ஆரம்ப கால ஒரு 2002, 2003, 2004 இந்த காலத்துல நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசுடைய ஒரு உதவியோடு இயங்குகின்ற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். அப்ப இந்த காலகட்டத்தில் என்னுடைய பணி என்ன இருந்ததுன்னா, இது வந்து யூஎன் அவங்களோட சேர்ந்து இந்தியாவில் ஆப்பிரிக்காவில் நிறைய வகையான குழந்தை சாவு பிரசவ கால சாவுகளை தடுப்பதற்கான ஒரு முயற்சி ஆராய்ச்சிக்காக இன்டர்நேஷனலி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல நானும் ஒரு பகுதி ஒரு மெம்பரா இருந்தேன். அதுல ஆப்பிரிக்கால நாங்க ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில பாத்தீங்கன்னா 10 பெண்கள் கர்ப்பம் ஆகுறாங்கன்னா பிரசவத்திற்கு முன்பே 9 பெண்கள் இறந்து போவாங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலை. வறுமை அப்படின்னு நம்ம ஊர்ல நிறைய விஷயத்த சொல்றோம். ஆனா வறுமைனா என்னன்னா அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும். அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறட்சி, தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கக்கூடிய பூமியாகத்தான் ஆப்பிரிக்கா நாடு நம்ம பார்க்குறோமே தவிர பசியும் பட்டினியும் நோயும் கொட்டி கிடக்கக்கூடிய பூமியா நான் அங்கே போகும்போது அதை பார்த்தேன். அந்த டைம்லலாம் ரொம்ப ரிஸ்க் வேற. அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அயன், ஃபோலிக் ஆசிட், தைராய்டை பலப்படுத்துறதுக்கு இங்க வந்து நேச்சுரலா ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் இது சரியா வரும் அப்படின்னாரு. அப்ப எவ்வளவோ அங்க இருக்கக்கூடியவங்க மருந்து மாத்திரை யூஎன் சப்போர்ட்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது இதுன்னு வந்து நிறைய ட்ரை பண்றாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல. அப்ப இவர் சொன்னபடி அப்ப எங்கிட்ட கேட்டாங்க, நீ என்னப்பா ரெக்கமெண்ட் பண்ற, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லாருக்கும் 4 முருங்கை கண்ணு கொடுங்க அப்படின்னு. எல்லாம் சிரிச்சாங்க, என்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, இதை வந்து மருந்து மாத்திரையா கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கே நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம ஊர்ல எப்படி மூலிகை தோட்டம்ங்கிற ஒரு கான்செப்டை 2001 நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த மூலிகை தோட்டம்ங்கிற கான்செப்ட் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஊருக்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு தாவரத்தை நம்ம கொண்டு வரணும்னா முருங்கை இங்க வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இந்த மரணத்தை மிகப்பெரிய அளவில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி அதுக்கான தரவுகள் சயின்டிபிக் ப்ரூஃப்லாம் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கை விதைகளை உடனே வர வச்சு அந்த இடத்த போட்டு பார்த்தபோது முருங்கை அபிரிதமா அந்த இடத்துல வளர்ந்தது, வேகமான வளர்ச்சியோடு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம் தெரியுமா, கிட்டத்தட்ட 6 டன் முருங்கை விதைகளை கவர்மெண்ட் கிட்ட இருந்து சொல்லி வாங்கி அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் எப்படி வேப்ப மரத்தை நம்ம வளர்ப்போமோ அந்த மாதிரி முருங்கை மரத்தை அடுத்த 2 வருஷத்துக்கு வளர்த்து அதை எப்படி சாப்பிடணுங்கிற ப்ராசஸ் சொல்லி கொடுத்தோம். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆப்பிரிக்கா போயிட்டு வருவேன். என்னோட வேலையே அதுதான். போகிறதுக்கு முன்னாடி 4 தடுப்பூசி, அங்கே போன உடனே வரக்கூடிய தொற்று வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி, அப்பா வாழ்க்கையே நரகமாக இருந்தது அந்த டைமில். ஆனால் என்ன பியூட்டினா அந்த 2 வருட காலத்தில் 10ல் 9 மரணங்கள் இருந்ததை நாங்கள் வந்து 10,000ல் 1 மரணமாக குறைச்சோம். அதுக்கு உதவி செஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை. எனக்கு அதுக்காக வந்து கலாம் ஐயா வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது எனக்கு அதுக்காக ஒரு விருதே கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய அளவில் கலாச்சார மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கீரை எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. அந்த ஊர்ல மரணத்திற்கான காரணமாக இருந்தது 3 தான். ஒன்று தைராய்டு, ஒன்று ரத்த சோகை, இன்னொன்று டீஹைட்ரேஷன். இந்த 3க்குமே ஒரே கல், ஒரு கல் 3 மாங்காய்னு பார்த்தோம்னா அதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். ஸோ அந்த வகையில் முருங்கைக்கீரை இன்றைக்கெல்லாம் நமக்கு சர்ப்ளஸாக கிடைக்குது. அந்த முருங்கைக்கீரையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா தைராய்டு நோய் இல்லாத ஒரு சமூகமாகவே நாம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 6வது தேங்காய் எண்ணெய்ங்க. சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயை டெய்லி காலையில 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீர்ல சாப்பிட்டீங்கன்னா உங்க தைராய்டு குணமாகும். இதுவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த தைராய்டு குணமாகணும்னா நல்ல ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் கேளுங்க. எல்லாம் அந்த கடையில வாங்குற தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்காதீங்க. எங்க பக்கத்துல செக் இருக்குன்னு பாருங்க, போங்க, கொப்பரை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட சொல்லி அரைச்சி அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி
அந்த தேங்காய் எண்ணெயை துணி போட்டு கட்டி வெயில்ல 7 நாள் சூரியப்புடம் வச்சு, நீங்க சூரியப்புடம் வச்ச பிறகு கீழே அடியில மண்டல் இருக்கும், அந்த மண்டலை எடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை இருத்து அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஒரு தேக்கரண்டி 5 மில்லி அளவுக்கு காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெந்நீர் குடிங்க. 1 மாசம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு T3 T4 TSH எடுங்க, 1 மாசம் தேங்காய் எண்ணெயை சாப்பிடுங்க, திருப்பி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளவு அழகாக உங்க தைராய்டுல மாற்றம் வருவதை பார்க்கலாம். இன்னைக்கு 190 பேருக்கு நீங்க தைராய்டு சப்ளிமெண்ட் தெரப்பியில இருந்தா கூட உங்க TSH கண்ட்ரோல் இல்லாம T3 கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. உங்க தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது உங்க TSH லெவல்ல பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். 7வது அகைன் என்னோட இன்னொரு ஃபேவரட் ரெமெடிங்க, ஜீரகம் சோம்பு தனியா கஷாயம். பியூர் தனியா கஷாயம்ங்கிறது எக்ஸலண்ட் ரெமெடி. நம்பர் 1 ரெமெடி ஃபார் தைராய்டு எதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் தனியா கஷாயம். ஆனா இன்றைக்கு தைராய்டு நோய் வரும்போது நமக்கு 4 பக்க விளைவுகள் பெருசா வரும். உடம்பு சோர்வு இருக்கும், செரிமானம் சரியா இருக்காது, மலச்சிக்கல் நிறைய இருக்கும், தோல் வறட்சி நிறைய இருக்கும். தைராய்டு நோய் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி காலையில எழுந்த உடனே தைராய்டுக்கு மாத்திரை போடுறாங்களோ அதே போல நைட்டு மோஷன் போறதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு மாத்திரையை போட்டு தான் படுப்பாங்க. அப்ப இந்த ஜீரகம் சோம்பு தனியா இந்த 3ஐயும் சேர்ந்து ஒரு கஷாயமாக நீங்க சாப்பிடும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படும். உங்க ஜீரண மண்டலம் நல்லா இருக்கும், உங்க சுறுசுறுப்பு நல்லா இருக்கும், கேஸ் நல்லா போகும், கான்ஸ்டிபேஷன் வராது, உங்க தோல் வறட்சி வராது. எல்லாத்துக்கும் ஜீரகம் சோம்பு தனியா கஷாயம். ஆனா இதை நான் என்ன சொல்லுவேன்னா, பொதுவா ஒருவேளை சாப்பிட்றதுக்கு பதிலா இதையே மருந்தா சாப்பிட்றதுக்கு பதிலா உணவா சாப்பிடுங்க. எப்படி உணவா சாப்பிட்றது? 1 லிட்டர் தண்ணீர் எடுங்க, இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க, இதுல 20 கிராம் ஜீரகம், 20 கிராம் சோம்பு, 20 கிராம் தனியா போடுங்க, அடுப்பை ஸ்லிம்ல வைங்க, ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, நல்லா குபு குபுன்னு இது கொதிக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா கொதிச்ச பிறகு ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தை இந்த அப்படியே ஒரு 1 லிட்டர் ஃபிளாஸ்க்ல போட்டு வச்சிருங்க. காலையில இருந்து ராத்திரி வரையிலும் அப்பப்போ ஒரு 50 ml இதை குடிங்க. இல்ல ஒரு பொண்ணு ஐடில இருந்து வந்திருந்தா, ஒரு 12 வருஷம் தைராய்டு நோயாளி. பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல இன்டெலிஜென்ட், வெரி குட் கேர்ள், ஆனா தொப்பை பெருசா இருக்கிறதுனால கல்யாணம் ஆகல. வெயிட் லாஸ் தான் பண்ண வந்திருந்தா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னேன், அம்மா உன்னோட தொப்பை பெருசா இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட தைராய்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த தைராய்டு ரெசிஸ்டன்ஸை குறைச்சா தான் உன் தொப்பை குறையுமே தவிர நான் கொடுக்குற மருந்துல டீடாக்ஸ்ல குறையாதமா. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நீங்க இந்த கஷாயத்தை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப நம்பிக்கை இல்லாம, பட் அவங்களோட மதரோட ஒரு கம்பல்ஷன்ல, பாவம் குழந்தை நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னும் போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட வந்தா. இந்த கஷாயத்தை சாப்பிட சொன்ன 1 மந்த். நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அவளே அவங்க அம்மா வரல, தனியா வந்திருந்தா. சந்தோஷமா சொன்னா, இன்ச்சஸ் எனக்கு வயிறுல குறைய ஆரம்பிக்குது, நான் ஜிம் போறேன், யோகா பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், எனக்கு 1 இன்ச்சு கூட குறையாது அங்கிள், எப்படி குறைஞ்சதுன்னே தெரியல அப்படின்னு. அப்பதான் சொன்னேன், தைராய்டு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாதான் உங்களோட தொப்பை குறையும், தைராய்டு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாதான் உங்களோட வயிறு குறையும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இந்த மாற்றங்கள் வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது முதல்ல இதை தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அந்த வகையில ஜீரகம் சோம்பு அந்த கஷாயத்தை அவங்க சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக, தனியா கஷாயத்தை சாப்பிடும்போது இன்ச்சஸ் குறைஞ்சது. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு தைராய்டு நோயோட உடல் எடையோட போராடிட்டு இருக்கோமோ, அந்த ஹெவினஸ் இருக்கு உடம்புல, எனக்கு நாள் ஃபுல்லா வேலை பார்க்க முடியல, நான் சாப்பிடாம இருந்தா என்னால ஃபுல்லா வேலை பார்க்க முடியுது, ஆனா நான் சாப்பிட்டனாலே என்னோட ஒர்க்கு குறைஞ்சிருது, லஞ்சுக்கு அப்புறம் என்னால கொஞ்சம் கூட வேலை பார்க்க முடியல, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஃபட்டிக் என்னால சுத்தமா வேலை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் ஜீரகம் சோம்பு தனியா கஷாயத்தை சாப்பிடுங்க. தண்ணீரா நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரையிலும் 1 லிட்டர்ல போட்டு காய்ச்சி எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய சேஞ்ச் வரதை நம்ம பார்க்க முடியும். 8வது அகைன் நான் சொல்றேன், திரும்பவும் என்னோட ஃபேவரட், தைராய்டு நோயை குணப்படுத்தணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளி. எல்லாம் கேட்போம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தோல் உடலுடைய மிகப்பெரிய உறுப்புங்க. குடலை விட தோலுக்கு இன்றைக்கு ஈர்ப்பு சக்தியும் அதிகம், கிரகிக்கின்ற சக்தியும் அதிகம். ஆயுர்வேதத்துல எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான சிகிச்சையில ஒன்று. எனக்கு சக்கரை நோய் குறையணும்னா நீங்க தலைக்கு டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே உங்க சக்கரை நோய் குறையும். இதை பிராக்டிக்கலா யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க எவ்வளோ பேர் என்கிட்ட இதோட பெனிஃபிட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல தைராய்டு நோய் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து சூடு செய்து கழுத்திலிருந்து கால் வரை நன்றாக தடவி
ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வெந்நீர்ல குளிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். தைராய்டு நோய் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன வீட்டுல செய்யக்கூடிய மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். 9வது, இன்னைக்கு தைராய்டு நோய் குணமாவதுக்கு தூக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மருந்து. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்களோ அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பிளக்சுவேட்டே ஆகாது. யாரெல்லாம் இன்றைக்கு தூக்க குறைபாடு நோயினாலோ குரட்டை நோயினாலோ பாதிக்கப்பட்டு ஸ்லீப் ஆப்னியா நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தைராய்டு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். தூக்கத்தை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு முடிந்த அளவுக்கு தூக்கத்திற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கான முயற்சி செய்யணும். நீங்க வந்து ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியோடைய முதலாளியாக இருந்தாலும் கூட 10 மணிக்கு உங்க கட்டிலுக்கு போயிருங்க. உங்களோட மொபைல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்ல வந்து சைலண்ட்ல வைங்க. 10ல இருந்து காலை 4 மணி வரையிலும் தூங்குங்க. நீங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நிறைய இன்றைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய, இபியில் ஒர்க் பண்ணக்கூடிய, எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். எல்லா ஆண்களுக்கும் தைராய்டு நோய். என்னப்பா காரணம்னு பார்த்தா, இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 24/7 ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், தூக்கமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதுவும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாதுங்க. நீங்களே உங்களோட கொலீக்ஸ் கிட்ட கேளுங்க, உனக்கு தைராய்டு இருக்கான்னு கேளுங்க. 100ல 10 பேர் சொல்லுவாங்க இல்லைன்னு, 90 பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமா இருக்கிறத பார்க்கணும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி, மாவிலிங்க மரப்பட்டை, மந்தார மரப்பட்டை, தனியா கஷாயம், ஜீரகம், சோம்பு தனியா கஷாயம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எல்லாம் சரிங்க. நான் வந்து இன்றைக்கு கால்கள்ல சக்கரத்தை கட்டி கொண்டு ஓடவில்லை, பறந்து கொண்டிருக்கிறேன். என்னால என்ன செஞ்சாலும் தைராய்டு நோயை நீங்க சொல்லக்கூடிய புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சார் 4 மணிக்கு எழுந்து பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி அவங்களுக்கு செஞ்சதை கொடுத்துட்டு புருஷன் அனுப்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் உயிர் போகுது சார், என்ன சார் நான் பண்ண முடியும்னு கேட்பீங்களே. உங்களுக்கான தீர்வு தைரக்ஸ் மாத்திரைகள். தைரக்ஸ் மாத்திரைகளை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் இந்த 9 விஷயம் பண்ண முடியுமோ உங்களுக்கு தைரக்ஸ் மாத்திரை தேவையே கிடையாதுங்க. யாரெல்லாம் இதை பண்ண முடியாதோ அவங்க மட்டும் தைரக்ஸ் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு தனியா கஷாயத்தோட சாப்பிடுங்க. எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த தைரக்ஸ் கஷாயத்தை ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன நேர்ல சந்திக்கும் போது சொல்லுவாங்க, சார் 3 மாசம் தான் சாப்பிட்டேன், 6 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன், தைராய்டு எனக்கு 12 இருந்தது, 125 mcg மாத்திரையை சாப்பிட்டேன், இப்போ நான் 50 mcg தான் சாப்பிட்றேன், உடம்பு நல்லாயிட்டு வருது, மாத்திரையும் குறைஞ்சிட்டு வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தைராய்டு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆரம்ப நிலை தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய, தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகளை மாற்றக்கூடிய சிறந்த மருந்து தைரக்ஸ் மாத்திரைகள். இதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை நிச்சயமா உங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உணவை தவிர உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. நான் சொன்ன 10 விஷயத்துல 9 விஷயங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சுலபமா செய்யக்கூடியது தான். இந்த 9 விஷயங்களை உங்களால தொடர்ந்து பண்ண முடியும், கன்சிஸ்டண்டா பண்ண முடியும்னா, எவ்வளவு நாட்பட்ட தைராய்டு நோயாளியாக நீங்க இருந்தாலுமே அந்த நோயுடைய தன்மை குறைந்து ஆரோக்கிய பெருவாழ்வை நீங்க அடைய முடியும். அப்படி இல்லைனாலும் கூட தைரக்ஸ் மாத்திரைகளுடைய உதவியோடு கூட மீண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியா கேளுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தாமல் உங்களோட தைராய்டு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த வீடியோவை பார்த்து இதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றி குறைந்தது 100 நாட்களுக்கு பின்பற்றி உங்க தைராய்டு அளவில் உங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட நல்ல விஷயங்களை நிச்சயமா என்னோட இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.